சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 21 முதலாம் மாதம் 2021 ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.22 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 51.15 புள்ளிகள். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் மண்டலம் நடத்தும் இரத்த தான முகாமிற்கு வருகை தரும் உறவுகள் ரியாத்தில் எக்ஸிட் 13, 14 மற்றும் 15 மற்றும் குரைசுய் ரோடு பகுதியிலுள்ள நண்பர்கள் முகமது ஆரிப் அவர்களை தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 9665 57 01 2950. ரியாத் எக்ஸிட் 8 மற்றும் அதனை சுற்றியுள்ளவர்கள் எக்ஸிட் 4, 5, 6, 7, 10, 11. உறவுகள் நண்பர்கள் முகமது ஹனி அவர்களை தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 57 296 34 34. ரியாத் எக்ஸிட் 28 சிவா மற்றும் அந்த பகுதியை சுற்றியுள்ள உறவுகள் லெனின் அவர்களை தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கம் 50 966 14 88. தங்கள் நல்வரவை விரும்பும் ஆர் செய்யது மாரியக்கார். தொலைபேசி இலக்கம் 05 34 14 88 96. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் சவுதி அரேபியா. செய்தி காளிதாஸ், ஊடகச் செயலாளர், ரியாத் மண்டலம், சவுதி அரேபியா. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் சவுதி அரேபியா இந்தியாவின் 72வது குடியரசு தினம் மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் நடத்தும் சிறப்பு இரத்த தான முகாம் 22/1/2021 நாளை வெள்ளிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை. இடம் சுமேசி மருத்துவமனை, ரியாத். சவுதி அரேபியாவில் கடந்த வாரத்தில் மட்டும் 20,502 வைரஸ் தொடர்பான விதிமீறல்கள் உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஜனவரி முதல் இந்த வாரம் வரை 20,502 நபர்கள் வைரஸ் விதிமுறைகள் ஈடுபட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக தகவல் தெரிவிக்கின்றன. ரியாத்தில் அதிகபட்சமாக 7,422 நபர்களும், மக்கா பகுதியில் 2,871 நபர்களும், காசிம் பகுதியில் 2,178 நபர்களும், கிழக்கு மாகாணத்தில் 2,132 நபர்களும், மதீனாவில் 1,898 நபர்களும், அல் யூஃபைல் பகுதியில் 1,344 நபர்களும், அல் பாஹா பகுதியில் 897 நபர்களும், தாஃபூக் பகுதியில் 477 நபர்களும், ஹெயில் பகுதியில் 427 நபர்களும், ஆசிர் பகுதியில் 367 நபர்களும், வடக்கு எல்லை பகுதிகளில் 272 நபர்களும், ஐசான் பகுதியில் 123 நபர்கள் மற்றும் நஜ்ரானில் 84 பேர் என்று உள்துறை அமைச்சகம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றது. ஸ்பான்சர் இருந்தால் ஃபைனல் எக்ஸிட் பெற யவசத்தை அணுகலாம். சவுதி அரேபியாவில் மீண்டும் ஒளிபரப்பு தொடங்குகின்றது கத்தாரின் சனல் அல் ஜசீரா. வாகனத்தின் ஜன்னல்களில் திரைச்சீலைகள் தொங்குவது சட்டவிரோதம் ஆனது. வடக்கு சவுதி அரேபியாவில் கடுமையான குளிர் தொடங்க இருக்கின்றது. இன்று காலை பொழுதில் 6 பிராந்தியங்களில் உறைபனி உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இகாமா மற்றும் லைசன்ஸ் தொலைந்துவிட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முருகேசன் என்பவர் ரியாத்தில் டிரைவராக பணியாற்றுகின்றார். கடந்த ஜனவரி 15 அன்று பத்தாவில் உள்ள சிட்டி ஃப்ளவர் அருகில் மணி பஸ் தொலைந்துவிட்டதாக கூறுகின்றார். அதில் இகாமா, லைசன்ஸ் மற்றும் பணம் உள்ளதாகவும் யாரேனும் கண்டெடுத்தால் தொடர்பு கொள்ளும்படியும் கூறுகின்றார். இதை கேட்கும் நபர்கள் உங்கள் நண்பர்கள் அந்த பகுதியில் இருந்தால் இந்த தகவலை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொடர்பு இலக்கம் 05 38 97 14 94. தகவல் சவுதி நியூஸ். வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வர கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம். வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களை மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அழைத்து வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முற்போக்கு பெண்கள் ஒன்றியத்தினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது.
இலங்கையர்களின் உறவுகள், அதாவது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் உறவுகள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், நாட்டின் பாரத்தை சுமக்கும் புலம்பெயர் பணியாளர்களை கைவிடாதிருப்போம், வெளிநாடுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் சுரண்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியிருந்தனர் உறவுகள். சவுதி அரேபியாவிலுள்ள முகாம் ஒன்றில் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் நாடு செல்ல வழியின்றி பரிதபிக்கும் 61 இலங்கை பணிப்பெண்கள் அவல நிலையை சமூக வலைத்தளம் மூலமாக பகிர்ந்திருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 238 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 3,65,563 நபர்கள் ஆகும். யெத்தாவில் இருக்கும் இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல் யெத்தா IISJ பள்ளிக்கு தமிழ் ஆசிரியர் தேவை என்ற விண்ணப்பம் கூறப்பட்டுள்ளது. இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல் யெத்தா சார்பாக இந்த விண்ணப்பம் கூறப்பட்டிருக்கின்றது. தமிழ் ஆசிரியர்கள் தேவை கருதி இந்த விண்ணப்பம் கூறப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கில மொழியை கற்பிக்க சவுதி அரேபியா முடிவெடுத்திருக்கின்றது. 28 தொழில்கள் உள்ளூர் மயமாக்கல் இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் விமானிகள் மற்றும் ஏர் ஹோஸ்ட் உட்பட 28 தொழில்களை GACA உள்ளூர் மயமாக்க உள்ளது. சிரியா, லிபியாவின் ஏமனில் அரசியல் தீர்வுகளுக்கான அழைப்பை சவுதி அரேபியா புதுப்பிக்கும். ரியாத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது சவுதி அரேபியா நபர் மற்றும் 2 பாதுகாப்பு நபர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டின் போது 3வது பாதுகாப்பு காவலர் காயமடைந்தார் என்றும் அவர் நிலையான நிலையில் இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. ரியாத் காவல்துறையினர் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஹாலித் கூறும்போது, ரியாத்தின் கிழக்கே அல் மைசீலா பகுதியில் ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு ஆண்படையினர் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அனுப்பப்பட்டனர். அங்கு 40 வயதான சவுதி அரேபியா குடிமகன் ஒருவர் தனது மனைவியின் சகோதரை தடுத்து வைத்தார். ஒரு குடும்ப தகராறு காரணமாக அங்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் பாதுகாப்பு படையினருடன் வாய் தகராறில் ஈடுபட்டார் மற்றும் அவரது மனைவியின் சகோதரர் மற்றும் 2 பாதுகாப்பு ஆண்கள் மீது இவர் திடீரென துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த இடத்தில் 2 பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 3வது பாதுகாப்பு வீரர் தொடையில் ஒரு காயத்துடன் தப்பியிருக்கின்றார். காயமடைந்த போலீஸ்காரர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் என்ற துயரமான செய்தியும் கிடைக்கப்பட்டுள்ளது. சரணடைய மறுத்த பின்னர் காலில் சுடப்பட்டிருக்கின்றார். காலில் சுடப்பட்ட பின்பே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இன்றிலிருந்து இலங்கை தனது சர்வதேச விமான போக்குவரத்துக்களை மீண்டும் தொடங்க இருக்கின்றது. வரும் நாட்களில் முழுமையான விவரங்கள் அறிந்து கொள்வோம். நன்றி.